இந்தியாவிலிருந்து 36,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய கப்பல் ஒன்று நாளை நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. அதில் 11,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 11,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் அடங்கியுள்ளன. World Education Fair 2026 entrance free. Register now. அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் 2ஆம் 4ஆம் தேதிகளில் 32,000 மெட்ரிக் டன் டீசலும் 8,000 மெட்ரிக் டன் ஜெட் A1 எரிபொருளும், எதிர்வரும் 6ஆம் 7ஆம் தேதிகளில் 37,500 மெட்ரிக் டன் டீசலும், எதிர்வரும் 7ஆம் 8ஆம் தேதிகளில் 32,000 மெட்ரிக் டன் டீசலும் 5,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலும், எதிர்வரும் 10ஆம் 11ஆம் தேதிகளில் 35,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருளை ஏற்றிய கப்பல்களும் நாட்டுக்கு வருகை தரவுள்ளன. எதிர்வரும் 18ஆம் 19ஆம் தேதிகளில் சினோஃபேக் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்று 20,000 மெட்ரிக் டன் டீசல், 20,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலுடன் நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. எதிர்வரும் 12ஆம் 13ஆம் தேதிகளில் 30,000 மெட்ரிக் டன் உலை எரிபொருளும், எதிர்வரும் 16ஆம் 17ஆம் தேதிகளில் 35,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும், எதிர்வரும் 21ஆம் 22ஆம் தேதிகளில் 20,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும், 3,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோலை ஏற்றிய கப்பல்களும் நாட்டுக்கு வருகை தரவுள்ளன. ஏப்ரல் 24, 25ஆம் தேதிகளில் 37,000 மெட்ரிக் டன் டீசலும், ஏப்ரல் 29, 30ஆம் தேதிகளில் 30,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல், 5,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் என்பனவும் நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளன. நாங்கள் உலை எரிபொருளுக்கான விலை மனுக்களை கோரியிருந்தோம். அதற்கு கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. ஆகவே ஏப்ரல் மாதத்தில் இந்த கப்பல்கள் அனைத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவற்றுள் எதுவும் போர் வலயங்களிலிருந்து கொண்டு வரப்படவில்லை. மின்சார உற்பத்திக்காக டீசலை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியுள்ளமையினால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வலியுறுத்தியுள்ளது. இந்த மாதத்தில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் ஏற்படுமா? இந்த மாத இறுதியில், அதாவது நாளை அல்லது நாளை மறுதினம் விலை திருத்தம் எதுவும் மேற்கொள்ளப்படாது. மீண்டும் உலக சந்தை விலை தொடர்பான தீர்மானங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அந்த முடிவை எடுக்கும். என்னால் தெளிவாக கூற முடியும். அச்சப்பட வேண்டாம். இந்த மாத இறுதியில் விலை திருத்தம் எதுவும் இடம்பெறாது. ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு என்ன நடக்கின்றது? அது தற்போது பேச்சுவார்த்தை மட்டத்தில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி நமக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான பச்சை விளக்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது நம்மால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையிலேயே அது உள்ளது.